ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட எங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அல்லேலூயா. எவ்வளவு அழகா இருக்குல்ல. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் நீங்க நிர்மூலமாகல. 100க்கு 100 உண்மையில அவர் நமக்கு கர்த்தரா, அவர் நமக்கு ரட்சகரா, அவர் நமக்கு ஆண்டவரா, அவர் நமக்கு தகப்பனா, தாயா, மூத்த சகோதரனா இருக்கிறனால தான் இன்னைக்கு வரலும் ஆண்ட்ரூஸ் நிர்மூலமாகலை, இன்னைக்கு வரலும் நீங்களும் நானும் நிர்மூலமாகலை. ஹல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் நமக்கு தெய்வமாக இல்லைன்னா, ஆண்டவராக இல்லைன்னா என்னைக்கோ நிர்மூலமாயிட்டு இருப்போம். நிச்சயமாக 100க்கு 100 உண்மை இல்லைங்களா? புலம்பல் தீர்க்கதரிசி இப்படியா சொல்லுகிற 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். வாசிக்க கேட்போம். நாம் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதாயிருக்கிறது. ஆமென். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. அவர் கிருபை நிறைந்தவர். ஆமென். அவர் கிருபை நிறைந்தவர். அவர் கர்த்தர், அவர் கிருபை நிறைந்தவர். தெய்வப்பிள்ளையில காலைதோறும் கிருபைகள் புதுசாக இருக்கான். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை தம்முடைய புது கிருபைகளாக நிரப்பி நம்மளை பாதுகாத்து நம்மளை நிர்மூலமாகாமல் வைக்கிறார் அல்லவா? எவ்வளோ நல்ல கர்த்தரில். தெய்வப்பிள்ளையில யாத்திராகம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். பாருங்களேன், ஆமாம், எவ்வளோ அழகாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு. ஏன்னா நமக்கு கர்த்தர் அவர் தானே, தகப்பன் அவர் தானே. சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாக இருப்பேன், உங்கள் மேல் எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. தேவப்பிள்ளை, என்ன சுமைகளை சுமந்துட்டு இருக்கிறீங்க? பாவம் என்ற சுமை, ஆமென், சாபம் என்ற சுமை, வியாதி என்ற சுமை, பலவீனம் என்ற சுமை, இப்படி பலவிதமான சுமைகளை, பாரங்களை சுமந்துட்டு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, ஆமென், எகிப்தியர் சுமத்தின சுமைகளை உங்களை விட்டு நீக்கி உங்களை விடுவிக்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. அவர் யார்? நம்மளை விடுவிக்கிறவர். ஒருவேளை என்ன சுமைகளை சுமந்து எதில் கட்டப்பட்டிருக்கீங்களோ இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிப்பார். இதை நம்புங்க, இதை விசுவாசிங்க. நான் விசுவாசிக்க இன்றைக்கு உங்களை ஒரு விடுதலையின் ஆளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுமா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. அன்றே எகிப்தியர் சுமத்தின சுமைகளை ஆமென் நீக்கி உங்களை அடிமைதான வீட்டில் இருந்து உங்களை விடுவிக்கிற கர்த்தர் சொன்னது போல் ஆண்டவரே, யார் யார் என்னென்ன காரியத்தில் அடிமைப்பட்டிருக்காங்களோ, விடுவிக்கப்படாமல் இருக்கிறாங்க, என்னென்ன சாபங்களை, பாவங்களை, சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறாங்களோ, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்கள் விடுதலையாக்கும்படி ஆட்சி வைக்கிறப்பா. எங்களை விடுவிப்பீராக. எங்களை விடுவிக்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. அப்பா, மக நன்றி அப்பா. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று வாக்கு பண்ண கர்த்தர், நீங்கள் மாறலைங்க ஆண்டவரே. இந்த ஜனங்களை விடுவித்து எல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாக நான் சுமைக்கிறேன். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்புக்கிறேன். செய்கிற எல்லா வேலைகளும் உங்கள் கரம் கொண்டிருக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் உங்களை விடுவிக்கிற கர்த்தர். தைரியமாக போங்க. காட் பிளஸ்.